நம்ம உடல்லையே நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம முகத்துக்கு தாங்க. அது முக்கியமானதும் கூட. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம அதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து அதை பராமரிக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம பாத்ரூம்லேயோ நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளையோ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட அழகு சாதனங்களை வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா இந்த முகத்தை பராமரிக்கிறதுக்கு. ஏன் தெரியுங்களா? இந்த சொசைட்டியில் நம்மளை தெரியாத நபர்கள்கிட்ட நம்ம அறிமுகமாகும்போது நம்மளை பற்றி யாராவது சொல்லும்போதோ நம்ம விசிட்டிங் கார்டை கொடுத்த போதோ அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் நம்ம முகத்தை பார்த்து அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க. அந்த இம்ப்ரெஷன் வந்து அழிக்கிறது ரொம்ப நாள் ஆகும். இப்போ மொசப்பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியும் அப்படின்ற பழமொழியெல்லாம் நிறைய அந்த மாதிரி வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு நிறைய பழமொழி இதை அடிப்படையாக வச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன மாதிரி ஆள் அப்படின்றத பாதிக்கு மேலே வந்து நம்ம முகம் வந்து காமிச்சு கொடுத்துரும். இது தெரியாமல் நடிக்கக்கூடிய ஆட்களும் வந்து இருக்கிறாங்க. டம்மி பீஸுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பயங்கரமான ஆளாக இருக்கே அப்படின்னு வடிவேலுடைய டைலாக்லாம் வருது இல்லையா? சரி, இந்த முகம் இளமையாக இருக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம் இல்லையா? இப்போ இந்த வீடியோவில் ஒரு சின்ன டெக்னிக் ஒன்று, இயற்கை மருத்துவம் அடிப்படையில் ஒரு ஹெல்த் டிப்பு ஒன்று கொடுக்க போகிறேன். இதுக்கு பெருசாக செலவு கிடையாது, சைடு எஃபெக்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதாவது பியூட்டி ஸ்லீப், அழகு தூக்கம் அப்படின்ற ஒன்றை சரியாக பண்ணாலே இந்த முகத்தை ரொம்ப நாள் இளமையாக நம்மளால் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மருத்துவ விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் லேட்டஸ்ட். 2013 இதை பற்றின ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. 2017 மிகப்பெரிய ஆய்வுகள் நடந்தது. ஆனால் லேட்டஸ்ட்டாக அவங்க வெளியிட்டது அழகு தூக்கம். அவங்க சில தூங்கும் முறைகளை சொல்கிறாங்க. அந்த முறைகளுக்கு பேர் வந்து அழகு தூக்கம் அப்படின்னு. பேரே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இந்த அழகு தூக்கம்னா என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒருத்தருடைய முகத்தை பார்த்து இப்போ தான் தூங்கி எழுந்துச்சி வரீங்களா அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? எப்படி? அந்த முகத்தில் அந்த ரத்த ஓட்டம் பாய்ந்ததற்கான அடையாளங்கள், அதனால் மூஞ்சி கொஞ்சம் உப்பி போயிருக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் முகத்தில், கண்ணில், இதில் வந்து ஈஸியாக நம்மளால் தெரியும் அவங்க இப்போ தான் தூங்கி எழுந்து வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ தூக்கத்துக்கும் இந்த முகத்துக்கும் மாற்றங்களுக்கும் நிறைய ஒற்றுமை கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்புங்க. இப்போது இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா, ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்கலைனாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன நைட்டு சரியாக தூக்கம் இல்லையா? ஏன் முகம் வாடி இருக்குது, ஏன் முகம் இப்படி இருக்குது, கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கு, குழி விழுந்திருக்கு, கருவளையம் இருக்குது, ஐலிட்ஸு தொங்கி போயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள், ரிங்கிள்ஸு, ஃபைன் லைன்ஸு, இந்த மவுத்துக்கு ஓரத்தில் வந்து ட்ரேப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம், அப்புறம் நம்மளுடைய ஸ்கின்னே ஒரு பேலர், ரத்த ஓட்டம் இல்லாத ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரியான ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸில் வந்து நம்ம தூங்காமல் இருந்திருக்கீங்க அப்படின்றத வந்து மற்றவங்க கண்டுபிடிச்சிட முடியும். இது ஒரு நாள், 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னா இதுவே வந்து நம்ம முகத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத நினச்சி பாருங்கள். அப்போ கண்டிப்பாக தூங்கணும். அந்த தூக்கத்திலேயே பியூட்டி ஸ்லீப்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த முறைகளில் வந்து தூங்குனீங்கன்னா உங்களுடைய முகம் அந்த இளமை தோற்றத்தோட நீண்ட நாள் இருக்கும். சரி, இப்போ 1 by 1 பார்ப்போம். தூக்கம் அப்படின்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலை ரிப்பேர் செய்வதற்கான டைம் உடல் எடுத்துக்கொள்வது. அந்த நேரத்தில் நம்ம வேறு எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் தான் உடல் வந்து அதனுடைய ரிப்பேர் வேலையை வந்து அது செய்ய முடியும். பாடியை வந்து ரீசெட் பண்ண முடியும். இந்த உடல் 24/7 வேலை செஞ்சிட்ருக்கு. அப்போது இந்த சூப்பர் சியாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ், SCN, இதை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? இந்த கிளாக், இது பிரெயினுடைய கிளாக். இதுதான் பகல் எது இரவு எதுன்றதை கண்டுபிடிச்சு சொல்வது. அது கண்களின் மூலமாக ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஒளி அலைகளின் மூலமாக இரவு எது பகல் எதுன்றதை அது கண்டுபிடிச்சு சொல்லும். இரவு அப்படின்றத அது சொல்லிச்சுன்னா இரவுக்கு உண்டான வேலையை வந்து மூளையின் உத்தரவுப்படி உடல் செய்ய ஆரம்பிக்கும். இது என்ன வேலை செய்யுதுன்னா, நம்ம தோலுடைய மேல் பகுதியில் உள்ள எபிடெர்மிஸ் அப்படின்ற லேயரில் ஆரம்பித்து நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன், பிரெயின் செல்கள் முதற்கொண்டு மசில் செல்கள், உடல் உறுப்புகள் அத்தனையும் வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. இப்போ இந்த வீடியோவில் நம்மளுடைய தோல், குறிப்பாக இந்த முகத்தில் அது என்ன பாதிப்பை உண்டு பண்ணுது, அப்போ எப்படிப்பட்ட விஷயங்களில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம தூங்கும்போது நம்ம பாடி கண்டிஷன் இப்படி இருக்குல்ல, நின்றுட்டு இருக்கும்போது நம்ம புவியீர்ப்பு விசைக்கு நேர் டாப்பில், இப்போ நம்ம பிளட்டு காலுக்கு போச்சுன்னா கால்லேருந்து பம்ப் பண்ணி கடைசி இடம் தான் இந்த முகத்துக்கு வரணும். அப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக அது வந்து
வரணுன்றதை திங்க் பண்ணிங்க. ஆனால் படுத்திருக்கிற நிலையில் தூங்கும்போது அது ஈவனாக இருக்கும். எல்லா பார்ட்ஸுமே புவியீர்ப்பு விசைக்கு சமமான நிலையில் இருக்கனால இந்த பிளட் ஃப்ளோ வந்து எல்லா இடத்துக்கும் போகிறது வந்து ஈஸியாக இருக்கும். அப்போது ஸ்கின்னுக்கு அந்த பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக தூங்கி ஆகணும். ரெண்டாவது, தோலில் அந்த எபிடெர்மிஸ் அந்த லேயரில் கொலேஜன் அப்படின்ற ஒரு விஷயம் உற்பத்தி ஆகுதுங்க. அந்த விஷயம் உற்பத்தி ஆகுது தான் புதிய புதிய செல்களை உற்பத்தி பண்ணுவதும், இந்த டெட் செல்களை உடலிலிருந்து தோலிலிருந்து வெளியேற்றுவதும், அப்புறம் உடலுக்கு தேவையான அந்த தோலுக்கு தேவையான நரிஷ்மெண்ட் அத்தனையும் அது கலர்லேருந்து அதனோட பளபளப்புலேருந்து ஆரோக்கியத்துலேருந்து நிறைய விஷயங்கள் இந்த கொலேஜன் அப்படின்றது தீர்மானிக்குது. அது சரியான விகிதத்தில் அது சுரந்துக்கிட்டே இருக்கணும். இதை வந்து தப்பு நடந்தால் கூட சரி பண்ணக்கூடிய விஷயம், ரீசெட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இரவில் தான் நடக்குது. அதனால தான் நம்ம சரியாக தூங்கி எழுந்தில்லைன்னா அது நம்ம தோலில் வந்து அது காமிக்குது. அப்புறம் சூரியன்லேருந்தும் மற்ற விஷயங்கள்லேருந்தும் வர யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸால் நம்மளுடைய தோள்கள் பாதிக்கப்பட்டதை சரி பண்ணக்கூடிய ரிப்பேர் பண்ணக்கூடிய வேலையை இந்த இரவு நேரத்தில் தான் வந்து மூளையின் மூலமாக உடல் வந்து செய்யுது. அதுக்கப்புறம் ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், நிறைய விஷயங்கள் நம்மளை இளமையாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் போராட முடியுமோ அவ்வளோ தூரமான ஒரு போராட்டம் அந்த இரவு நேரத்தில் தான் நடக்குது. அதனால தான் 1/3 நம்ம தூங்குற மாதிரி வந்து கடவுளோ இயற்கையோ அந்த பிரபஞ்சமோ செட் பண்ணி வச்சிருக்கு. அதாவது 24 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் தூக்கம் வேணுன்றாங்க இல்லையா? அது 1/3 நம்ம வாழ்நாளில் ஒரு நாளுடைய 1/3 நம்ம தூக்கத்தில் கழிக்கிறோன்னா அது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றத பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து இந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பியூட்டி ஸ்லீப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் முகத்தை கழுவிட்டு நீங்கள் வந்து தூங்க போக வேண்டும். நம்பர் 1 பாயிண்ட், கழுவணும்னா என்ன தண்ணியில் கழுவணும்? கோல்டு வாட்டரில் கழுவக்கூடாது, வார்ம் வாட்டரில் கழுவணும். வார்ம் வாட்டரில் ஏன் கழுவணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்ம் வாட்டரில் அதாவது சூடான தண்ணியில் நீங்கள் மூஞ்சி கழுவும்போது இந்த போர்ஸ் தோலில் உள்ள ஓட்டைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விரிவடையும். அப்போ அதில் உள்ள பிளட் செல்ஸ் எல்லாம் நீங்கள் கழுவும் போது கீழே வந்துடும். ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கு அந்த டெட் செல்ஸ் போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் போர்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி அது விஷயங்களெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயன்படும். ஆனால் இதனால் அந்த ஸ்கின்னு ட்ரை அவுட் ஆகிறதுக்கோ ரேஷஸ் வர்றதுக்கோ ஒரு மாதிரி இரிட்டேஷன் வர்றதுக்கான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது ஹாட் வாட்டரில் முகம் கழுவுறதுனால. பட் நீங்கள் வெளியே எக்ஸ்போஸ் ஆக போகிறதில்ல, இனிமேல் தூங்க தான் போகிறீங்க, ஒரு ரூம்குள்ளே தான் இருக்க போகிறீங்க சேஃப்டியாக அப்படின்னும் போது வார்ம் வாட்டரில் ஹாட் வாட்டரில் நீங்கள் முகம் கழுவுறது நல்லது. ரெண்டாவது, ஹாட் வாட்டரில் நீங்கள் கழுவும் போது முகத்தின் தசைகள் தளர்வுப்பட்டு முகத்தின் நரம்புகள் மற்ற விஷயம் எல்லாத்தையும் கூல் டவுன் பண்ணி அது வந்து உங்களுக்கு ரிலாக்ஸை கொடுக்கும். தூங்கும் எஃபெக்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 50% மேலே நம்ம தூங்கணும் அப்படின்ற எஃபெக்டை வந்து இந்த ஹாட் வாட்டரில் முடிஞ்சால் குளிங்க, இல்லைன்னா முகம் கை கால் கழுவுனீங்கனாலே உங்களுக்கு அந்த தூக்கம் வந்து நல்லா வரும். இது ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது, இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட், அதிகம் கெமிக்கல் சேர்க்காத மாய்ஸ்சரைசர் ஏதாவது விற்றாங்கன்னா, நேச்சுரலி தயாரிக்கப்பட்ட மாய்ஸ்சரைசர் இல்லை ஃப்ரூட்ஸ்லேயோ மற்றதுலேயோ தயாரிக்கப்பட்ட மாய்ஸ்சரைசர் ஏதாவது இருந்தால் அதை லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படுக்கலாம். ஏன்னா இரவில் நிறைய வந்து டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர்லாம் தேட முடியாது, அதை வாங்கிறதுக்கும் பணம் இல்லை அப்படின்றீங்களா? சூப்பரான ஒரு விஷயங்க. ஒரு கிளாஸ் வாட்டரை நல்லா குடிச்சிட்டு நீங்கள் அதுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள வாட்டரை நீங்கள் குடிச்சிட்டாலே உங்கள் தோலுக்கான மாய்ஸ்சரைசரை உடல் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு கிளாஸ் வாட்டர், அதே மாதிரி தூங்கி எழுந்த பிறகும் நீங்கள் ஒரு கிளாஸ் வாட்டர் அதே மாதிரி குடிக்கணும். இப்போ கோல்டு வாட்டரில் நீங்கள் கழுவணும். இரவு தூங்கும் போது ஹாட் வாட்டர், மார்னிங் எந்திரிக்கும். ஏன்னா ராத்திரி ஃபுல்லாக உங்களுடைய போர்ஸ் ஓப்பன் ஆகி இது சேஃப்டியான இடத்துல நீங்கள் இருந்தனால அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, அவுட் சைடில் உள்ள விஷயங்களுக்கு உங்கள் ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆக போகுதுன்னும் போது கோல்டு வாட்டரில் நீங்கள் முகம் கழுவினீங்கன்னா அந்த போர்ஸ் எல்லாம் இறுக்கமாகிடும். தோள்கள் இறுக்கமாகி உங்களுக்கு அந்த சுருக்கமோ ரிங்கிள்ஸோ மற்றதோ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தடுக்கப்பட்டு அது தோல்லாம் டைட் ஆகிடும். ரெண்டாவது, இந்த பிம்பிள்ஸோ ரேஷஸோ மற்றதெல்லாம் வருவது தடுக்கப்படும். ஏன்னா இரவில் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க, இரவு ஃபுல்லாக நீங்கள் இருந்திருக்கீங்க, பகல் அந்த போர்ஸ் க்ளோஸ் ஆகும்போது நாளடைவில் இந்த ப்ராக்டிஸில் என்ன வரும்னா உங்கள் முகத்தில் ரேஷஸ்ஸு மற்ற விஷயங்கள் பிம்பிள்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே தடுக்கப்படும். காலையில் எழுந்திரிச்சு
ஒரு கிளாஸ் வாட்டர் நீங்கள் குடிக்கணும். சரி, தூங்குறதுக்கும் தூங்கி எழுவதற்கும் நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும்? நம்ம சொன்ன மாதிரி ஒரு நாளுடைய 1/3 பகுதி வந்து நீங்கள் தூக்கத்தில் கழிக்கிறீங்க அப்படின்னும்போது இந்த முகத்தை பாதுகாக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அப்போ நீங்கள் என்ன தலகாணி யூஸ் பண்ணுறீங்க? ரஃப்பான காட்டனில் போட்ட திக்கான காட்டன் போட்ட தலகாணி உரை தயாரிக்கப்பட்டது அது மேலே இல்லை, அந்த உள்ளேயும் டைட்டான தலகாணியில் வந்து நீங்கள் படுக்கிறீங்க. மோஸ்ட்லி நம்ம இந்த சைட்லேயோ இந்த சைட்லேயோ தான் திரும்பி தான் படுக்கிறோம். குப்புற படுப்பதோ மல்லாக்கப்படுப்பதோ கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குப்புற படுத்து தூங்கக்கூடாது. மல்லாக்கப்படுத்து தூங்குவதும் நிறைய பேர்கிட்ட கிடையாது, எல்லாம் பக்கவாட்டில் தான் படுக்கிறாங்க. பக்கவாட்டில் படுக்கும்போது இந்த ஸ்கின் முகத்துக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒன்று இந்த பக்கம் கொடுக்குறோம், இல்லை இந்த பக்கம் கொடுக்குறோம். அப்போது 8 to 9 hours இதே மாதிரி ப்ரெஷர் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பது, அழுத்தம் கொடுப்பது, மற்ற ஒரே மாதிரியான கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும். நம்மளுடைய தலகாணி உரையோ மெத்துன்னு அமுங்கக்கூடியதாக முகத்துக்கு அதிக ப்ரெஷர் இல்லாத மாதிரி சில்க்லேயோ சாட்டின்லேயோ தயாரிக்கப்பட்ட தலகாணி உரைகளையும் பயன்படுத்துவது மிக 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 முக்கியமானது. அடுத்தது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, 8 to 9 hours தூங்குவது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். இந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூக்கம்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. தினம் வந்து 8 மணி நேரம் குறைந்தது 8லேருந்து 9 மணி நேரம் தூங்கணும் அப்படின்ற பழக்கத்துக்கு வந்து நீங்கள் வரணும். ஏன்னா தூக்கம் என்பது அது ஒரு சைக்கிள், ஸ்லீப் சைக்கிள்ன்றாங்க. அதில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. லைட் ஸ்லீப்பிங்லேருந்து டீப் ஸ்லீப்பிங்லேருந்து REM ஸ்டேஜ்லேருந்து நிறைய சொல்கிறாங்க. REMனா ரேபிட் ஐ மூமெண்ட். நல்லா தூங்கும்போது இந்த கண்ணு மொழி மட்டும் அப்படியே அலைப்பாயும், அது ரேபிட் ஐ மூமெண்ட். அதுக்கு அடுத்தது தான் டீப் ஸ்லீப்புக்கு நம்ம வந்து போவோம். அப்போ ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு வேலை நடக்குது. அப்போ எல்லா வேலையும் அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி முழுமையான ஹெல்த்து வந்து நமக்கு கிடைக்கணும்னா அந்த 8 to 9 மணி நேரம் எடுத்துக்கும் அந்த ஸ்லீப் சைக்கிள். அதை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதுக்கு அடுத்தது தூங்கும்போது முகத்துக்கு அதிக ப்ரெஷர் கொடுக்காம, சரி நீங்கள் காட்டன் தான் இருக்குது அதில் தான் படுக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மல்லாக்க படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மல்லாக்க படுப்பது வந்து நிறைய விஷயத்தில் வந்து நல்லது. ஒரு சைடில் மட்டும் ப்ரெஷர் கொடுக்கறது, ஒரு சைட்லேயே நிறைய விஷயங்கள் நடக்கிறதும் வந்து நல்லதல்ல முகத்துக்கு. அப்போது நீங்கள் மல்லாக்க படுக்கிறீங்க அப்படின்றது அடுத்த விஷயமா இருந்தால், அதுக்கு அடுத்த விஷயம் வந்து எலிவேட் யுவர் ஹெட் அப்படின்றாங்க. இந்த ஹெட்டை வந்து நம்மளுடைய அந்த தளம் இருக்கு இல்லையா, நம்ம படுக்கிற இடம், அதுக்கு கொஞ்சம் இப்படி தூக்குன மாதிரி நீங்கள் தலையை இல்லை, அதுக்கு 1-2 தலகாணி ஹைட்டாக வச்சுக்கிட்டு ஒன்றுக்கு இன்னொரு தலகாணியை வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்கலாம். இல்லை அதுக்கு ஏதாவது வெட்ஜு மாதிரி இப்போ விற்கிறாங்க, அந்த மாதிரி விஷயம் வச்சு பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்படி பண்ணுவது நல்லது. இது ஏன்னா நீங்கள் சளி பிடிக்கும் போதோ இருமும் போதோ கொரட்டை விடும்போதோ மற்ற விஷயங்களில் கூட இது தடுக்கும். அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், தலையை கொஞ்சம் தூக்கி வச்சு படுன்னு சொல்கிறோம் இல்லையா. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரத்த ஓட்டம் வந்து அதிகமான இரத்த ஓட்டம் முகத்தில் போய் பூலிங் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட்டு குளம்போல் போய் தேங்குவது, அங்கே வந்து முகத்தில் வந்து தேங்கிறது வந்து அது அவ்வளோ நல்லதுக்கல்ல. அது ஃப்ளோவில் இருக்கணும். அப்போ அது கொஞ்சம் எலிவேட்டட் பொசிஷனில் இருந்ததுன்னா தான் இது வந்து போயிட்டே வர்றது வந்து, ஏன்னா காலில் போகிற பிளட்டு எப்போவுமே ஃபோர்ஸாக தான் முகத்துக்கு வரும். முகத்துலேருந்து வர்றது தலையிலேருந்து வர்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் கம்மியான ஃபோர்ஸில் தான் வரும். இது பாடியோட செட்டப்பு. அப்போ நீங்கள் படுத்திருக்கிற ஸ்டேஜில் என்ன ஆகுனா நிறைய பிளட்டு பூலிங் ஆகிறது, குழம்போல் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருப்பதை தவிர்ப்பதற்கு நீங்கள் தலையை கொஞ்சம் எலிவேட்டட், கொஞ்சம் ஹைட்டில் தூக்குன மாதிரி வச்சு படுப்பது வந்து மிக மிக நல்லது. இது இந்த கொலேஜன் உற்பத்தியிலேருந்து மற்ற நிறைய விஷயங்களுக்கு இது பயன்படும். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, தூங்கி எழுந்த உடனே சூரிய வெளிச்சம் நம்ம முகத்தில் ஃபேஸில் இந்த ஸ்கின்னில் படாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். முகம் கழுவி நம்ம இது தெளிவாகி பிளட் ஃப்ளோ எல்லாம் நார்மலாகி அது நார்மல் கண்டிஷனுக்கு வர்ற வரைக்கும் நம்மளுடைய ஸ்கின்னு வந்து ஃபேஸோட ஸ்கின் வந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகாமல் இருக்கிறது மிக மிக நல்லது. ஏன்னா அதில் உள்ள யூவி ரேஸோ மற்ற விஷயங்களோ இவ்வளோ நேரம் பண்ண விஷயங்களை கெடுக்கக்கூடியதாக அமையுன்றாங்க. அப்போ நீங்கள் உங்கள் பெட்ரூமில் உள்ள ஸ்க்ரீனை திறந்து வச்சுட்டு நீங்கள் தூங்குறீங்க, காலையில் எந்திரிச்ச உடனே அதிகாலை சூரிய வெளிச்சம் நேரம் மூஞ்சியில் பட்டு அதன் மூலமாக நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இவ்வளோ தூங்கியும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை.
அதனால் ஒன்று ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு சூரிய வெளிச்சம் படாத மாதிரி சேஃப்டி பண்ணிவிட்டு தூங்குங்க. இல்லை சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பியூட்டி ஸ்லிப்னோட சின்ன சின்ன டிப்ஸு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முகம் வந்து பொலிவோட இளமை தோற்றத்தோடு இருக்கும். ஆனால் அதில் ஒரு வசீகரம், ஒரு கவர்ச்சி அதெல்லாம் ஒன்றுன்னா பகலில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். கெட்ட பழக்கங்கள் எது இருந்தாலுமே அதுலேருந்து விடுபட்டு வெளியே வர பாருங்கள். கெட்ட வெளியில் சம்பாதிக்கிறத வந்து கம்மி பண்ணுங்கள். பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. பொய் சொல்வதை முடிந்த வரையும் குறைத்து கொள்ள ட்ரை பண்ணுங்கள். கள்ள தொடர்புகள் மாதிரி விஷயம் இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வரத்துக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். நம்பிக்கை துரோகம் அப்படின்ற விஷயத்துலேருந்து விலகி இருங்க. தன்னம்பிக்கையோடு இருங்க. சுறுசுறுப்போடு இருங்க. ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய தேடல் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. எதையுமே மேக் இட் சிம்பிள். ரொம்ப மண்டைக்கு மேலே ஏற்றிக்காமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்கு பாருங்கள். எக்ஸ்ப்ரெசிவாக இருங்க. யார் எது சொன்னாலுமே அதுக்குண்டான எக்ஸ்ப்ரெஷனை முகத்தில் காட்டக்கூடியவர்களாக இருங்க. நோ ஹேட்ரட், ஒன்லி லவ். பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இது அத்தனையும் இருக்கிறதுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணாலே அது அத்தனையும் சேர்ந்து உங்கள் முகத்தை வந்து ரொம்ப கவர்ச்சிகரமாக, ஒரு சில பேரோட முகத்தை பார்த்தோன்னே நமக்கு ஜில்லுன்னு இருக்கு இல்லையா, நமக்கு சந்தோஷமாக இருக்கு இல்லையா, நம்மள அறியாமல் அவங்க யாருன்னே தெரியாது, இருந்தாலும் அந்த ஒரு சந்தோஷ உணர்வு வருது இல்லையா, அது மாதிரி உங்களை பார்த்தாலும் மற்றவங்களுக்கு வரும். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஹெச். நன்றி.